நாளைக்கு அப்பா வராது இல்ல, நாளைக்கு யாரு வரன்றது வீடியோட தெரியும். நம்ம கிராமப்புறத்துல இப்படியா காட்டுகளை பார்க்க நேரம் பயங்கரமான காட்டு. அதுக்கு இல்லாம தான் சோடா மாடு கண்பம் தானே. என்ன சோடா யூடியூபர்ஸ் மாதிரிலாம் அந்த வீடியோ செய்யறவங்க கல்யாணம் கட்டுறாங்க, எல்லாரும் மனைவியை காட்டுறாங்க. உங்களோட இங்க காட்டுங்க எப்படி காட்டுற வேற ஜினிஸ் வந்து லண்டன்ல இருக்கு ஸ்வீஸ்ல எல்லாரும் ரெண்டு பேர் உண்டாந்து ரெண்டு பேர் அப்ப எந்த ஒரு அந்த உருட்டை தெரிந்தாரு வைக்க பண்றாங்க அவங்க எப்படிதான் தெரியும். நீங்க நம்மளோட மச்சாக அனுப்பின அது இல்லது. இது வந்து தங்கச்சி அப்பாட தங்கச்சி செஞ்சு கொடுத்தது. ஒன்றாவோட தங்கச்சி. அப்ப ரெண்டாயிரம் ஊட்டி பார்க்கணும், இது முந்தி போகுது. அப்பா சதாப்பா உங்களோட வீடியோ பார்க்காம எங்களால விற்கல வாங்க. நீங்க ஒரு அடையாளம் வெளியே வாட்டு எப்படி இப்படி அது இருந்து. ஓ நீங்க எப்படி பாத்ரூம் போடுது ஓடி உழைக்கணும், ஊருக்கு எல்லாம் கொடுக்கணும். அடி எல்லாரும் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஓகே, என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நான் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறது 18ஆம் தேதி அதிகாலையில். சரியா வந்து இப்போ 5:30 மணி 6 மணி ஆகுது. வந்த வகையில் நேற்றைய தினம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்குமே வந்து நன்றி. பிறந்த நாளில் மறக்க முடியாத ஒரு தருணம் இது. இரவு பயணம் வந்து வலிக்கிறது தயாராக இருந்தாங்க அப்பா. சரி ஓகே, அப்போ அதிகாலையில் வந்து வலிக்கிட்டா அந்த ஃப்ளைட் டைம் வந்து ஓகே ஆகிங்க அப்படின்ற மாதிரி இப்போ அதிகாலையில் வந்து ரெடி ஆகியாச்சு. மீண்டும் அப்பா வந்து வெளிநாட்டு பயணம் வந்து போகிறாங்க. வெளிநாடுன்னு சொன்னாலே தெரியும் எவ்வளோ ஒரு வலியும் எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கைண்டு. அந்த வகையில் ஒவ்வொரு பிறந்த நாள்லையும் வந்து எனக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு சம்பவம் வந்து நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு இப்படி ஒரு சம்பவம் வந்து நடைபெறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என் லைஃப்பில். போன வருடம் என்னுடைய பர்த்டேலேருந்து ஸ்ரீகரன் அண்ணா வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சிலோன் ஸ்ரீவள்ளி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதற்கு நிறைய உறவுகள் வந்து பெரிய பேராதரவு வழங்கினீங்க, மிச்சம் சந்தோஷம். அது மாதிரி அடுத்த ப்ரொஜெக்ட் வந்து நேற்றைய தினம் ரிலீஸ் ஆகிறது இருந்தது. வேறு அந்த வேலை திட்டங்கள் வேறு படங்கள்லாம் வந்து நடித்து கொண்டு வந்தால அதுக்குள்ளே வந்து இதையும் செய்து கொள்ள நான் போயிட்டுது. மீண்டும் குடும்ப கனவை சுமந்து அப்போ வந்து வெளிநாடு போகிறாங்க எங்களுக்காக வேண்டி. இதுவரைக்கும் இப்போ நான் வெளிநாடு போகிறதுக்கு கூட பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த யூடியூப் பயணம் எல்லாம் ஆரம்பிக்க முதல் நிறைய ட்ரை பண்ணேன் வெளிநாடு போகிறதுக்கு. அப்பா வந்து வெளிநாடு வர வைக்கிறதுக்கு என்ன விடலை, போக தேவையில்லை, நீ இஞ்சியை தொழில் வச்சு இஞ்சி ஏறி அப்படின்ற மாதிரி என்ன செய்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி கொஞ்சம் மாடுகளையும் வாங்கி தந்து வயலில் ஒரு 2-3 ஏக்கர் தந்து இதை செய்துட்டு கடையும் நாமலை போட்டு தந்தது ஒரு சின்ன கடை. இதை பார்த்துட்டு நீ வெளிநாடு வர தேவை அப்படின்ற சொன்னார். அதனால தான் இது வரைக்கும் வெளிநாடு போகலை. அதுக்கு பிறகு மீடியாவை ஆரம்பித்து நம்முடைய உறவுகள் ஆதரவோட நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணி அதிலிருந்து நமக்கும் ஏதோ ஒரு இன்கம் நார்மலாக கிடைச்சிட்டு அதை எடுத்துகிட்டு அப்படியே பயணித்து கொண்டிருக்கும். எது வரைக்கும் போகும், எது வரைக்கும் பயணிக்க போகிறோம் தெரியாது, அது வரைக்கும் பயணிக்கிறான். எல்லாரும் வீடியோல வருவீங்களா? வெளிநாடு ஆளுங்க. ஹலோ, என்ன மாதிரி 2 பேர் வந்துருக்காங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ற டைம் பாரு. சரி ஓகே, அன்பு தம்பி பாரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே நீங்க ஓகே, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய உயிரென்னு சொல்லலாம் 2 பேரையும். சரி வாங்க அங்கே வாங்க, அந்த பக்கம் எரிப்போம், அந்த பக்கம் எரிப்போமே. எங்க போன நான் வந்து கொஞ்சம் சாப்பாடு ஓடிது, அதில் வாஷ்ரூம் கொஞ்சம் போயிட்டு வந்தேன். அதான் என்ன மாதிரி அதான் யோசனை கேட்டா அதான்ட ஃப்ரெண்ட் தான் வந்து அப்பா அவரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவருக்கு சரியான மாதிரி கவலையா இருக்கு ஆளுக்கு. கண்ணெல்லாம் கலங்காதான் சொன்னாங்க தான் நகலங்கு எப்படி ஒரு மாதிரியா இருக்கு முகமெல்லாம். சரி வாங்க தானி, பொட்டியெல்லாம் பேக் பண்ணுற வேலையை பார்க்கணும். என்னதான் போயிட்டு வந்துருவார் ஒரு 10 மாதம். 10 மாதமா சொன்னேன்.
அப்போ ஒரு வருஷம் ம் என்ன செய்கிற கவலை தான் இந்த குட்டி மருமகரால் தான் நிற்கார். ஓகே வாங்கல என்ன இந்த டிக்கிக்குள்ள இந்த நடுநடுது என்ன 2 பேரும் சர்ப்ரைஸ் டெலிவரி செய்கிறாங்க. அப்போ நாங்கள் சர்ப்ரைஸாக கொண்டு வந்தீங்களா? அம்மா சர்ப்ரைஸ் உண்டு, மாணவர் சர்ப்ரைஸ் உண்டு. 2 சர்ப்ரைஸ் டெலிவரி பிளான் வச்சிருக்கோம். பிளானா என்ன பிளான்? நீங்க மட்டும் சரி வித்தியாசமா வெட்ட போறேன் கேக்கு. நாங்க அதுல சுட சுட கச்சா இப்போ என்னென்னு சொன்னா இப்போ நான் தம்பியாக வரக்குள்ள வாஷ்ரூம்குள்ளே இருந்தேன் தானே. இப்போ அவங்களோட வீடியோவில் இப்போ ரியலாக செய்வாங்க. இப்போ நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நடக்க போகிற விஷயத்தை. இப்போ நான் திரும்ப வாஷ்ரூம் போய் தெரியாதம்மா இருக்க போகிறேன் கேட்க வெட்ட போகிறாங்க. இது வந்து இது வரைக்கும் யாருமே வந்து கேக் வெட்ட ஒரு இடத்த வெட்டு போட போகுது. வீடியோடமும் சரியாகட்டும். இப்ப நீங்க சரியாவ நான் போய் திரிக்க முடியுது. 6வது வர போறீங்க நீங்க? ஓகே அப்பா கொண்டு வர இந்த பொருட்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்குது. இது என்ன கச்சானா காய்ச்சி? கச்சான் கச்சான்லாம் மறுத்தாச்சு. அந்த பக்கம் என்ன ஏரியா சர்க்கை வண்டி எந்த அன்னைக்கு அன்பு தம்பி என்ன லவ்லி சர்ப்ரைஸ் ஓனர். இங்கே பக்கம் மாணவர் சர்ப்ரைஸ் 3 சர்ப்ரைஸ் டெலிவரி இன்னைக்கு விடத்தப்ப. சரி ஓகே. நம்முடைய பல்கலைக்கழகம் இருந்து தம்பி வந்து ஏன் தம்பி வணக்கம். என்ன மாதிரி பரவாயில்ல? எல்லாரும் கொஞ்சம் பக்கமாக இருக்குதா இல்லை என்ன கவலையாக இருக்குதா? கவலையாக இருக்கு. ஓகே சரி ஓகே. நான் இப்போ வாஷ்ரூம்குள்ளே போகிறோம் போது என்ன அங்கே பின்னுக்கு பாருங்க. ஓகே இன்னைக்கு வந்து பிறந்தநாள் வாழ்க்கை தெரிவித்த அனைவருக்கும் வந்து நன்றி. பிறந்தநாள் வந்து அப்பா வந்து இந்த பயணம் வலிக்கிறாங்க. சரியான மாதிரி ஒரு மனவேதனை இருக்குது. அப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். நாங்கள் கேக்கு வாட்டி வழியா செலிப்ரேட் பண்ணுவோம். உண்மையா நகைச்சுவையான விஷயங்கள் போடுறதால நம்ம மற்றவங்களை சிரிக்க வச்சு பார்க்கறது எல்லாருக்கும் அந்த வரம் கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சது நீங்க அதை பயன்படுத்துறது இன்னும் மென்மேலும் வளரணும். வளர்கிறான் 23 பயிற்சியாய் தாண்டிக்கு வளர மாட்டோம். அப்பா இல்லைங்க அப்பா கத்தி ரெடியா இது ரெண்டு பக்கம் வாங்கல வாங்கல அப்படி கட் பண்ண போறேன். ஆமாதான் அம்மா அதோட அந்த அத்தியாக அந்த குருண்டை சம்பல் அதை கட் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்க. இந்த அந்தர் மாப்பட்டி இந்த பொட்டியல் பார்த்தீங்கன்னே இது மற்றபடி நாட்டுக்கு செல்ற ஆக்களுக்கு முக்கியமான ஒரு பட்டி. என்னப்பா எல்லாம் சரியா? கண்ணெல்லாம் கலகாலமாக இருக்குது. பட் உள்ளுக்குள்ள வலியா இருக்குது. கண்ட்ரோல் பண்றேன்னு எவ்வளவு பேரை கண்ட்ரோல் பண்ணுவேன் எனக்கு தெரியாது. சரி ஓகே நான் போட்டா நான் வாஷ்ரூம்குள்ள போங்க நான் செட் பண்ணி எடுத்து வருவோம். ஓகே சர்ப்ரைஸ் ஆச்சு அப்புறம் ஓகே எப்படி இருக்குறேன் அந்த முறைப்படி இருக்கணும். அப்படி இருக்கணுமா? அப்படி இல்ல ஆரம்பப்படா நான் பேசி நான் ஒட்டி நின்று அந்த முறைப்படி இருக்கிற மாதிரி நான் நிற்கிறேன். ஓ சரி ஓகே வித்தியாசமா செலிப்ரேட் இது இந்த பக்கம் லைட் வீல கொஞ்சம் போட்டுருங்க. லைட் வீல தான் இருக்கு என்ன? ஓ அப்பா இது மேக்கிங் வீடியோ எல்லாம் இதுக்கு வேணாம். நம்ம வேணாம். இல்ல இல்ல மேக்கிங் வீடியோ வேற ஓகே உள்ள போறேன் நான் இப்படி திரும்பி சொல்லுங்க. டக்கனுங்களை பார்த்தேன் அது தெரியல ஓகே
தெரியாது. நம்மட உண்ட உள்ள அடுக்கணும். அதான் இது தெரியாது. இப்படி திரும்பி நீங்க எப்படி பாத்ரூம் போறது போனோம் கதவோட ஜிதிக்கும். நாங்க வந்து கதவை இழுத்து துறப்போம். கதவை இழுத்து திறக்க நீங்க பூம கதவை உடைக்கணும் திருப்பி. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே சரியாண்ணா? பூம கதவை அடைச்சிடணுமா திருப்பி? அதுக்கு பிரதான் துறக்கணும் திருப்பி. அது இப்ப அடக்கியா இல்ல இப்ப அடைச்சிட்டே இல்லைங்க. நாங்க வந்து இழுக்க திருப்பி நீங்க கதவை அடைச்சிடும். சரி ஓகே ஓகே திருப்பி கதை ஆகல நீங்க உதவிட விட மாட்டீங்க. இது வேற இந்த வீடியோ இப்ப இந்தியோட வைரல் ஆகிடும். நம்ம ஆர்டர் பர்த்டேக்கு கேக் கட்ட வந்த ஆள் வாஷ்ரூம் பண்ணிட்டு சொல்லி போட்டு போ. ஆள் வந்து வாஷ்ரூம் விட்டாரு. வெயிட் பண்ணி ஏல அப்படி காய்ச்சி போட்டு போடுறாரு. நம்மளோட யாழ்வாட பர்த்டேக்கு கேக் கட்ட வந்து கண்ண நேரமா வந்து வாஷ்ரூமுக்கு நிற்கிறாண்டி தகவல் ஒன்று வந்துச்சு. இனிமே வெயிட் பண்ணிடா உள்ள போறேன். Happy birthday to you. Happy birthday. Happy birthday to you. Happy birthday. இழுங்க கதை முடிச்சிருங்க. வெயிட் பண்றோம். இதுக்கு மேல வெயிட் பண்ணல. கொஞ்சம் இன்னைக்கு நீங்க வெளியே வந்த ஒரு அடையாளம். சரி வெளியே வாங்க. இன்னைக்கு இப்ப நீங்க வெளியெல்லாம் உங்களை முடங்கி உள்ளுக்கு இருக்கிறார்கள். இன்னொரு அதே நீங்க ஒரு அடையாளம். வெளியே வாங்க. வேணுமெண்டா இந்த கேக்க கொடுத்த வச்சுட்டு போறேன். வாங்கலாம் வெளியே. Happy birthday to you. Happy birthday to you. வாங்க கேக் போட்டோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கடவுளே என்னடா பாரு. நல்ல லொகேஷன் இல்ல இதுவரைக்கும் கேக் கட் பண்ணி எப்படி ஒரு கட்டிங் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பார்த்தது இல்லை. நாங்க வந்து கடை நேரம் நின்றா நீங்க வாஷ் ரூம்ல நிக்கலாம். பொறுமை தாங்கிலாம தான் கடைசி அவுட்ல நான் நின்று மனுஷன் நிம்மதி கொஞ்சம் ஒரு இல்லை. கேக்கு விட்டோம் இடத்த வச்சு விட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படி கேட்க விட்டு ஒரு சாதியான சர்ப்ரைஸா இருக்குது. அப்பா சலாப்பா உங்களோட வீடியோ பார்க்காம எங்களால இருக்கல. வாங்க அதான் வாங்க நில்லுங்களே. நாங்களும் காலையில இருந்து மோங்கலா வாங்க வெளியே இருக்குமா பாவன் கொஞ்சம் கையை கழிக்கு பெரிய பாலம் வந்துடுறாரு. இப்ப இதுவரை வேலைக்கு போயிட்டு பாருங்க பிறந்த நாள் இங்க கம்மி வெளிநாடு ஓப்பரானே வந்து பெரியப்பா வந்து அடிக்கடி கேட்கறது வந்து லவன நாங்க இருக்குது. எங்க வாழை காணல் ஆழ காணல் இந்த வந்து யாரும் டோச்சி வாழை யானை காவல் வயிறுக்குள்ள ஒரு மதிய என்ன பிறந்த நாள் நீங்க கூட பண்ணல வாழ்த்து சொல்லல என்ன வந்து இப்ப நான் அப்ப நம்ம வெட்டுவோம் கேக்கு வெட்டமா என்ன அடிக்கா வந்துடலாம். சரி ஓகே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. ஓகே ஆடி ஆடி இன்னும் ஒரு ஃபோன்ல வீடியோ வருது. அது கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கு. திருப்பி நீங்க திரும்ப ஒரு பசங்க பாட்டு படிக்கணும். ஆசனங்க ரெடி பண்ணி கொண்டிருக்காரு. ஹாப்பி பர்த்டே ஹைவுடு மாமா ஹாப்பி பர்த்டே மாமா. நன்றி 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 நன்றி.
ஹெல்ப் பண்ணுமா விடவில்லையா சரியா கேட்க மட்டும் அப்படிதான் அது விளைச்ச இல்ல சரி அவங்களுக்கு சாதாரண கச்சா வாரத்திற்கு அப்பா கொண்டு வருது சரி பாட்டு படிக்க நன்றி 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 விஜயபுரம் இதை தாண்டி எனக்கு வேற என்ன சொல்றேன்னு தெரியலைங்க அங்க ஊட்டி விடுங்க அப்பா சின்ன தொழில் வரீங்க அப்படி விடுங்க கடைசியா கொடுக்கும் கடைசியா ஓகே அச்சா ஆசைத்தான் அதான் வெளிநாட்டில் எவ்வளோ பேர் நைட்டில் மிட் நைட்டில் கேக் போய்ட்டுறது அதான் தான் எனக்கு பர்த்டே கிஃப்ட் அனுப்புறது அதான் அவர் வந்து இந்த பர்த்டேக்கும் நிறையா அதாவது முக்கியம் எல்லாம் சரியா நல்லா வந்து கிஃப்ட் அனுப்பியிருந்தீங்க அதை நான் நிறைய வெளியில் சொல்ல முடியாத நான் கிஃப்ட் தந்துருந்தீங்க எல்லாருக்கும் நன்றி மட்டும் வந்ததில் நீ சரியா போகுது இந்த கிஃப்ட் ஆகிறது தாண்டி அவங்களோட அன்பு பாசம் வந்து நேசிக்கிறது அதே போதும் சரி ஐசிங்கன்னா வழியில் இதஞ்சு எடுத்த அப்புறம் நீங்கள் என்ன காய்ச்சி தந்தி பேர் அதுக்கு இது கொத்து வராது ஒரு கிரீன் கடை பேர் சரி ஓகே அப்பா சேர்த்த போகிறாங்களா அப்படியே ஓடி எல்லாத்தையும் நான் நல்லா கையால தாங்க நல்லா இல்லை கையாடு இல்லையா அதுக்குள்ள நின்று அப்படியே கூட்டிட்டு வரையில் ரெண்டு வார்டு நல்லா இருக்கு அது மாதிரி கொடுக்க வேணுமா ஐயா அப்படி கிட்ட கொண்டு போய் மாசம் கொண்டு அடிக்குது நாம அதை முட்டையில செய்யறேன் முட்டான மதியம் சாப்பிட்டு மதியம் சாப்பாடு முட்டான் முட்டையை வாட்டர் வச்சு இல்ல இல்ல ஒரு மனுஷன் நிம்மதியா குந்திரிக்க உரையில் அவன் போய் கொஞ்சம் நல்ல ஒரு நிம்மதியா இருக்கிறேன் அதுக்கு கூட கூட்டிட்டு தானே சரி ஓகே என்ன எல்லாரும் வெட்டி சாப்பிடுங்க ஏரியா தம்பி ஓடி ஓடி ஓடியா பல்கலைக்கழக மாணவன் எதிர்கால என்ஜினியர் அப்பா இப்ப இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிறதா சரி கீழே அரிக்கிற மாதிரி ஸ்டிக்கர்ல ஆடி விழுந்தீங்க அப்பா அங்க காட்டு வீடியோ எடிட்டிங் டாய்லெட்டுக்குள்ள இந்த வீடியோ எடிட்டிங் எடிட் பண்ணப்படுது சரி வாங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே பெக் பண்ணி விடுவோம் அதான் வாங்க எனக்கு பார்க்குது சாமான் செக் பண்ணி எங்களுக்கு எல்லாம் இதில் அனுபவம் இல்லை உங்களுக்கு தானே சரி அதை எப்படி கட்டுற முறைகள் எப்படி வைக்கணும்னு தெரியும் பொட்டி எவ்வளோ வெளிநாடு உறவுகள் சொல்லி தருவாங்க கண்டிப்பா நாங்க சமையல் வீடியோ நம்ம தம்பி போடுவாரு உருண்டை எப்படி செய்யற சப்பட்டை எப்படி செய்யற எல்லாம் போடுவோம் எல்லாம் போடுவாங்க இது வந்து அத்தை வந்து செய்து தந்தாங்க அப்பா நாசி சாப்பிடுறது முக்கியமான சாமான் எங்களுடைய கட்டாரில் வந்து இந்த கொச்சி கோதுமை தான் முக்கியமான சாமான் இதுதான் நாங்கள் வந்து கஷ்டம் எடுக்கிறோம்
தேவையான சாமான் கொச்சி காத்துல கூட நம்மளோட சாமியார் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி வேலை தான். அதுதான் அங்கே வேணும். அப்போ இதுதான் அந்த கொச்சி காத்துல கரெக்டாக வேண்டாம் வீட்டில் கரை சுதின்றதை வைக்கிறலாங்க. கொச்சி காத்துல குழம்பு தான் அதோட குழம்பு கரையும் கூட நிறைய எடுத்து வந்து கொஞ்சம் சரி இந்த எடுக்கக்குள்ள கொஞ்சம் எடுத்து அதிலே வச்சு டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்கு. அவங்க வந்து அந்த மற்றடவை சொல்றாங்க. இது வந்து சோறுக்கு வந்து வைக்கலாம், அந்த பிரியாணிக்கு ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரி சொன்னா அதை விட இது நல்லா இருக்கு. இது வந்து என்ன சம்பளம் மாசம்பளம் இது வந்து செய்தது தான். இது வந்து அத்தை செய்தது இந்த வெங்காயம் நல்லா இருக்கு. வெங்காயம் மாசி வந்து டைம் வந்து இதில் கொஞ்சம் வச்சு சோத்தோடு சாப்பிட்டாலே சாப்பிடலாம். இதெல்லாம் முக்கியமான தேவை. மற்றெல்லாம் வந்து இது வந்து இந்த இதெல்லாம் வந்து வேற வேற அப்பாவோட இருக்கிற நாங்கள் இந்த பொருட்கள் வந்து அம்மா பண்ணுறது சரியான கவலை போகிறது. இன்னைக்கு கடந்த 20 வருஷம் முடியாதுங்க. இப்போ வந்து திரும்ப நான் கிடந்து அப்போ அப்பா கொண்டு வந்துச்சுன்னா அதான் நம்ம பார்க்குறது அதான் வந்து சாப்பா போடுறேன். அப்பா திடீர் வந்து இருந்தால் தான் வந்து ஓடி வரட்டும். எப்படி சொல்றேன், இங்க இருந்து அப்பா வெளிநாடு வருது, அப்பாவுக்கு வந்து அத்தானுக்கு ஒரு ஆடுங்க அவரு. நான் சின்னல இருந்து வளர்ந்த என்ன செய்யுது அங்காத பக்கம் சிட்டியும் வந்து எல்லாரும் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்காங்க. பிறந்த நாள் வந்து இந்த பிறந்த நாள் வளர பிறந்த நாள் நீ வராண்டு சந்தோஷம் பண்றது இல்லதான். சில இதுல சந்தோஷங்கள் இருந்தாலும் எப்படி சொல்றது, இந்த வருஷம் இந்த நினைச்ச விஷயம் ஒன்று நடக்கல, அதோட வந்து பயஜம் ஒன்று கூடி போறது, அது இன்னும் அதோட கடும் பிரச்சனை இருக்கு. ஆரம்பத்துல பிறந்த நாள் அவர் அப்படி சந்தோஷமா இருக்கு, ஓகே நமக்கு பிறந்த நாள் புதுல பிறந்த எடுத்து போடுவோம் வாங்குவோம் கொஞ்சம் வரும் தெரியும். ஆனா இப்ப நான் வந்து பிறந்த நாளா சரி வந்து தேடுற மாதிரி அப்படி இருக்காது. அதிர்ச்சியமாக அதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷனு பயங்கரமாக இருக்கும். ஒரு மாற்ற அந்த என்ன சொல்கிறோம் இல்லையே அவ்வளோ நம்ம அனுபவிக்கிறாங்க வந்து போகும். அப்படி இப்போ ஒரு சூடு வண்டி வழியாக நிற்கிறாரு, இதெல்லாம் நிற்கிறாரு அப்பிச்ச மாதிரி போகிறது. அம்மா எடுத்தான் பேக்கெட் பண்ணி விடுவேன். தராசி கொட்டியாட்டுற கயிறு இந்த முள்ளு வாட்டா இதான் வந்து அப்பா வந்து கூட விரும்புகிறவர். நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முள்ளு வாட்டான்னு சொன்னால் இப்போ அங்கே வந்து வெளிநாட்டில் இந்த முள்ளு வாட்டா வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து இலங்கையில் மட்டும்தான் இந்த பிராண்ட் நிற்கிது. அப்போ இங்கே இருந்தோம் வேறு ஆக்கள் வந்தால் கோப்பில் வந்து இந்த வாட்டா வந்து வாங்கி அனுப்புகிற குழம்பு உங்களுக்கு எடுக்கலாமா? அதை உடனே கொஞ்சம் பேக் பண்ணி விடுவேன். அவங்களுக்கு கவலை வந்து வீடியோட கோல இங்கேயும் பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணுன்ற மாதிரி வீடியோவில் காட்டுறது ஒரு பக்கம் மாதிரியும் சாமாரி வேணும். சரி எடுக்கணும் உங்களோட வந்து வாங்க டக்குன்னு வாங்க. என்ன சொன்னா அவங்களுக்கு அந்த முகத்தை டக்குன்னு திடீரெண்டு காட்டுறது வந்து மக்களுக்கு கொஞ்சம் சரியா இருக்குது. திடீரெண்டு இந்த வீடியோ எடுக்க நாங்கள் ஆரம்பிச்சோம். ஓகே என்ன சரியா? அஞ்சையும் கூட்டணுங்களே அஞ்சையும் கூட்டணு என்ன காட்சி? அக்கா இப்ப பின்னுக்கெல்லாம் மோன் தெரியாம எல்லா ஆங்கிலையும் காட்டாச்சு பிரச்சனை இல்லை. 6ஆவதுலயும் போட்டாச்சு. வெளியே எடுக்க சொல்லு அப்படி மாப்பிள்ளை கிடைக்க முடியாது. ஐயனுங்க தம்பி நோம்பல வந்துருந்தாங்க காஜி அந்த கல்லெடுக்க கல்லெடுக்கியா? என்னதுக்குள்ள வந்து வட்டாரங்களா இருக்கு வாங்க கடமை வைக்க வர்றா ஒன்ன கேட்கிறோம் நிறைய பேர்
எங்க பாரு இந்த வரல என்ன வச்சிருக்கு நீ இப்ப கொண்டு படுத்துட்டீங்க லவ் பண்றீங்க அந்த அப்பா வந்து நீ என்னப்பா கொண்ட சாமி செட் பண்ணி பார்க்க சாப்பிட்டு பாப்பேன் அங்க கொண்டு அதுல அந்த 3 மூட்டை வேலைக்கு இருப்பாது 3 மூட்டை வச்சு சின்ன இருக்கும் சின்ன 3 வரைக்கும் சாப்பிடுறதுக்கா சே அது படியும் டேஸ்ட் மாதிரியாது அது அந்த பைசா ஒன்று செய்யுது இது என்ன சாப்பிட பாரு சொல்லுங்க வீடியோல எப்படி இருக்கணும் அத்தை செஞ்சதா சரி வா அப்படியே அவட தண்டி சொல்லுங்க அவட தண்டி ஆகணும் அவரை தான் ஏன்னா இது பிளேட் பொக்கே அடிக்கி இது வாங்க ஆகும் இங்க வாங்க தான் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி உருண்டை உருண்டாது புரியல சாப்பிடலாம் சரி சரி வாங்க ஒரு அளவுக்கு பரவாயில்ல வந்து பார்த்துக்கலாம் சின்ன பிரச்சனை இல்லை சூப்பரான ஒரு மச்சல் பாத்துடா உப்புல அப்ப சும்மா நம்ம சொல்றாருப்பா ஒரு அளவுக்கு நீங்க விட்டு சும்மா இருக்காரு அது அவருக்கு ஒரு மச்சால செஞ்சு விடுதா கடைசி மச்சால நம்ம செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் கூட ஆகிக்கண்டு அந்த கடைசி மச்சால செஞ்சு கொடுத்த ஆஜி மச்சால யோசி குட்டி சாப்பிடுங்க உருண்டை அப்படியே கேளுங்க பார்த்து சொல்லுங்க எப்படி தெரியுமா எப்படி நீங்க சொல்லுங்க நாங்க பார்த்து மற்றது இந்த ஒன்றை விட்டு தங்கச்சி என்ன அனுப்புனாங்க சொல்லிக்க ஆறு இந்த ஒன்றை விட்டு தங்கச்சி ஒன்று அவங்க உருண்டையும் மாசம் சாப்பிடுறாங்க உருண்டை அந்த உருண்டை சாப்பிட்டு முறைக்கு அடிக்காத அந்த மேல அடிக்க தலைக்கு ரெண்டு பேர் உண்டா வந்து ரெண்டு பேர் உருண்டை அப்ப எந்த ஒரு கண்டுபிடிக்கிறாங்க இது இந்த ஒன்றை விட்டு தங்கச்சி உண்டு அது அது எழுதிக்காது அந்த அது அவருக்கு அந்த உருண்டை தெரிந்தாங்க வைக்க பண்றாங்க அவங்க எப்படி தந்தது நீங்க விட நம்மளோட மச்சாக அது அனுப்பின உருண்டை அது இல்லது இது வந்து தங்கச்சி அப்பாட தங்கச்சி செஞ்சு கொடுத்தது ஒன்றை விட்டு தங்கச்சி அப்ப ரெண்டாயிரம் ஊட்டி பார்க்கணும் இது முந்தி போகுது முந்திரதான் எடுத்து தெரிஞ்சா 2 பேரும் அதான் உண்மை கதை தானா வரும் தெரியுதானே சாப்பிடுறாரு எப்படி வீடியோ நல்லா இருக்கு அக்காச்சி அக்காச்சி சத்தமா இது எதிர்காலத்துல நீங்க நம்ம பாத்தீங்கன்னா சாப்பாடு ஜனம் செய்வாங்க யூடியூப் சேனல் விரைவில் சத்தமா சொல்லணும் நல்ல இல்லையா எல்லாம் நிறைய ஃபிளேவர் வந்து போட்டு பழங்கள் எல்லாம் வந்து போட்டு செய்யறது இந்த உடைச்சது சூப்பரா இருக்கு உண்மையை சொல்லணும் இல்லைங்க இல்லை உண்மை இல்லை நாங்கள் கூடாம இருக்கோம் கூடாம இருக்கிறோம் ஒரு மாயம் இல்லை எங்களுக்கு அப்படி பதினோட அவசியம் இல்லை தம்பி ஆசை சாப்பிட்டு பார்க்கறது நம்மளால வந்து ஜெனிஸ் வந்து புது பிஸியா இருக்கு வீடியோ அப்லோட் பண்ணல இது வந்து வதந்தி இங்க லண்டன்ல இருந்து காதலி வந்து போன் எடுத்து என்ன லண்டனை போவாரு என்னன்னா எல்லாரும் கேட்காங்க யூடியூபர்ஸ் மாறலாம் அந்த வீடியோ செய்யறவங்க கல்யாணம் கட்டுறாங்க எல்லாரும் மனைவியை காட்டுறாங்க உங்களோட இங்க காட்டுங்க காட்டுங்க எப்படி காட்டுறேன் வேற ஜினிஸ் வந்து லண்டன்ல இருக்கு சுவிஸ்ல எல்லாரும் நாட்டுல இருந்தாங்க நம்ம சுவிஸ்ல ஆஸ்திரேலியா வந்ததுக்கு பிறகு காட்டுவாங்க இந்த வீடியோ வச்சு உங்களுக்கு ஓட்ட போறாங்க தெரியாதா இவர்கிட்ட கதை புரிஞ்சான்
கக்கூசு குள் மக்கள் நாயன் டைட்டில் தொடங்க போகுது. டொல்ஃபினுக்கு அந்த பேனர் கூட அடிக்காங்க அண்ணா. ஹலோ ஓமண்ணா. 143 நம்பர் கலெக்ட் நம்பர்ல யாருக்கு புக் பண்ணீங்க நீங்க? 143 ஓ இங்க அந்த போறதுக்கு வந்து இன்னொரு மல்ல அப்ளிகேஷன் ஓமம் நீங்க அது அதான் நம்ம அது நாங்க இந்த வார கேஸ் ஓ சரி சரி ஓ கன்ஃபார்ம் தான்ண்ணா. இப்போ அவங்க தெரியாம அவங்க இடத்துக்கு சொல்லிக்காங்க உள்ளே. அவர் எவ்வளவு வரைக்கும் அவங்க 7 கேட்டவங்க இந்த வாரத்துக்கு 7 களவாஞ்சிருக்கு 5. இல்ல எப்படியாவது எங்களுக்கு பேன் பண்ணா சரிதான். ஓ நீங்க ஓ இல்ல நீங்க வாங்கண்ணா, காலையில் நீங்க வாங்க. நீங்க சொன்ன டைம் நீங்க வந்தீங்கன்னா சரி. ஓகே ஓகே அது கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேண்ணா ஓகே. பேனுக்கு அடிக்காங்க ஹோல். இப்போ நான் போயிட்டு வரலாம் மேல. நான் சில வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் என்னென்னு சொன்னால் உடம்பு வந்து எனக்கு பயணம் வந்து ஒத்து வராது. அதையும் தாண்டி இப்போ அப்பா கொண்டு விட்டுட்டு திரும்ப தனியாக வர அளவுக்கு நம்மளோட மனநிலை வந்து அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லை. நான் சும்மா சாதாரண ஃபீலிங்கை வந்து தாங்க இயலாது. போன ஒரு தரம் ஃப்ரெண்ட் எல்லாம் போயிட்டு வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள வச்சு மயக்கம் வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு அண்ணாவால் தான் வந்து ஒரு அண்ணா வந்து என்ன கூட்டி வந்தார். அப்படி ஒரு நிலைமை என்ன செய்யுது என்னடா சுற்றி சுற்றிட்டு அதானே தான் ஹார்டுன்னு ஃபீலிங்காக இருக்குது. யாரு ஒரு திரிக்காரு இல்லை ஆள். நான் போயிட்டு 5 மணி வருவேன் ராணபுரத்துக்கு. நம்மளோட அம்மாச்சே அவரு தான் சரி. நான் சின்ன இருந்து அப்படி உருண்டு வச்சுட்டு நம்ம நடச்ச வச்சுனாச்சு அவரு தானே. அதான் இந்த இருக்கும் இதுதான் இவ்வளவு தான் மோசம் ஆளுக்கு இவ்வளவு ஜூ இருக்கு இதுதான். அம்ஜே இங்க இந்த கோலாம் வந்து நம்மளை அடிக்கடி வந்து நம்மளை இஞ்சோடியா இங்கே வாங்கல இங்கே வாங்க கிட்ட வாங்கண்டாப்பா. காலையில் வந்து விஷ் பண்ண காமிச்சு தான் வந்து எனக்கு பெஸ்ட்டாக வந்து பேர் ரீட் கேட்டு நான் சொல்ல அண்ணா வந்து இன்றைக்கு நிற்க மாட்டேன், நான் நாளைக்கு தான் ரீட் தருவேன். இது வாங்கல இங்கே வாங்கல இதான் வந்து வெளிநாட்டு பிள்ளை போடுறேன். அது வைக்க வரீங்க என்ன கிராமத்து பிள்ளைல நேதான் என்ன ரீட் பண்ணும் ஒன்றுமே இல்லை. அவள் காலேஜ் போய் சும்மா கேட்டா அது அவள் சும்மா எனக்கு ரீச் பண்ணிக்கல. அப்போ ரீட் வந்து என்ன ரீட் வேணும் அவ்வளோதானா? கொஞ்சம் பெருசா கேட்டா வீடியோல கொஞ்சம் பெருசா கிடையாது. நான் சரியா டிசைன் நம்மள ஒரு அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. சோடா மாடை கன்ஃபார்ம் தானே. என்ன சோடா? கொக்கோ கோலா. வேற ஸ்ப்ரைட் வேற சாப்பாடுலாம் இல்லையா? கை வேறுது தப்பா பயத்துல வீடியோ கை வேறுது ஆளுக்கு. ஓகே கடை எடுத்தாங்க படிச்ச வரைக்கும் வாங்கிடுவாங்க. ஓ இது இந்த பிரிண்டட் அடிச்ச மாதிரி இதுல போட்டு என்னடா நம்மளோட படிச்ச நாங்க நிக்க மாட்டேன் வாட்டுல லோகா கட்டா சதா நம்பர் இதுதான் காசு நம்பர் கொழும்பு 2 டாலர் போகணும். அதுக்கு மாதிரி தான் அது ஒட்டியம் போட்டு விட்டா எழுதுங்க. இது கொழும்பு இது கட்டா அதான் எப்படி பிள்ளைதா அவ அங்க படிச்சவங்க நல்லா விளங்கும். அது கொடிய அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்காங்க. நம்ம வைக்கிறது நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. நம்ம மற்ற வேலைகளை பார்த்துருந்தா சரி இங்கே வைக்கிறதெல்லாம் வச்சு பழம் வெளிநாட்டுக்கு போகணும். இல்லை நீங்க வந்து என்ன செய்யணும்னா கண்டிப்பா நீங்க ஒரு 2 வருஷம் உங்களோட சாப்பாடு கேட்டாங்க. நீங்க உழைச்சாங்க அப்படின்னா 2 வருஷம் வெளிநாட்டுல இருந்து பார்க்கணும். பார்த்தா இங்க நீங்க சிம்மங்கால படிச்ச பட்ட படிப்பு என்ன ஒரு வெளிநாட்டு படிப்பு என்னன்றது அப்ப ஞாபகத்துக்கு வருது. அப்ப சரியா கண்டிப்பாக 2 வருஷம் சும்மா போயிட்டு வாங்க அவசியம். நான் மட்டக்களப்பில் இருந்து யாழ்ப்பாணம் போயிட்டு போய் அந்த ஒரு கடை வரன்றதுக்கு 2 மண்டபம்
நான் ஆச்சரி அப்பனாவை நின்றுதாங்க காலையில் மறைக்குள்ள நான் செஞ்சு நாளைக்கு போக மாட்டேன் இவரு நானே போக மாட்டேன் அப்புறம் காலையில் எழுப்பி அவர் என்ன கேட்பாரு என் இன்றைக்கு போக மாட்டேன் நான் சொல்லுவேன் நாளைக்கு போவோம் இன்றைக்கு நின்றுட்டோம் நாளைக்கு போக மாட்டேன் 1 கிலோ மாதிரி தண்ணி சொல்லி அடைஞ்சா போற வேண்டிய 6 லிட்டர் வந்த வரத்து கடைசியா போன இங்க ஓடர் வந்துட்டு சர்ப்ரைஸ் ஓடர் அது ஒரு காசு இருக்குது. திரும்பி நான் டைம் விட்டு விடாமல் இருந்து அப்புறம் ஓடர் முடிச்சுட்டு என்ன எஃப்னாக்கு வந்து கூட்டிட்டு திரும்ப இங்க வந்து இன்னொரு சின்ன காசு இருக்குது. அது என்னன்னா வெள்ளையாலும் இங்கே இப்போ வீட்டோட இருக்கிற நீங்கள் எங்கே போய் என்ன கட்டாலும் உங்களோட அம்மா அப்பா என்ன செய்வாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற அம்மா அப்பாவா நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி என்னடா தம்பி போனவன் எங்கே இருக்காது ஓட நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு 2-3 நேரம் கோல் அடிக்கணும். உங்களுக்கு என்ன கோல் அடிக்காங்க உங்களுக்கு அத்தியந்தப்படுத்துகிறாங்க என்ற நினைப்பு மட்டும் வருது. ஆனால் அவங்க நினைக்கிற பிள்ளைய போனவங்க என்ன எனக்கு ஓடுறது என்ற அந்த காயம். ஆனால் உங்களுக்கு ஒரு தாய்க்காக இப்போ நான் பார்க்க நேரத்தில் அந்த அனுபவம் உங்களுக்கு வருது. ஒவ்வொரு இதுவும் அதே மாதிரி இன்னொரு சின்ன கட்டியாங்க இல்லை அதை கொஞ்சம் வருங்க இந்த பற்றி பயங்கர கட்டுவது இந்த ஓடி போராட்டு 11 அது சும்மா நம்ம கிராமப்புறத்தில் இப்படியா காட்டுகளை பார்க்குற இடம் அது பயங்கரமான கட்டுது. அதுக்கு நாம தான் மூளைக்குன்றதான் இந்த கட்டு டக்கு நாமக்கிறதுக்கு அப்படி கட்டுறது நீங்க தான் கட்டுங்க. இப்படி என்னோட தேவ வேலைக்குன்னா அங்க கொடியில வருவாங்க கட்ட பார்த்தா எப்படி எல்லாம் கட்டுறாங்க நினைச்சு பார்க்கலாம். நீங்க அப்படி கட்டாங்க அந்த கட்டு லைவ்லயே கண்டுபிடிக்கிறாங்க எப்படிடா கட்டி எங்க விளையுங்க யோசிக்கலாம். இல்லை அதெல்லாம் நம்மளோட ஒரு இதுல அனுபவம். அப்ப 23 30 கிலோ தான் நம்மள சாமம் லக்கேஜ். அப்ப சின்ன கைலாக்கேஜ் தெரியுதாரு வரலாறு சரிக்கா நான் கூடு நான் இப்ப கஷ்டப்படல. அது ஏர்போர்ட் வைத்து 30 கிலோ ஓகே 1 கிலோ 2 கிலோ குறைஞ்சி போனாலும் பரவாயில்ல. அதே மாதிரி நம்ம வெளிநாடு வரப்போ 1 கிலோ குறைஞ்சாலும் பரவாயில்ல. நம்ம அடிச்சா தொழிற்சாலை வெளியாக மாட்டேன் சொல்ல படிச்சா இந்த தோட்டத்தை இதாக இந்த மூணு இந்த தேவைப்படுறத கூப்பிடணும் நம்மளை நாளைக்கு அப்பா வராது இல்ல நாளைக்கு யாரு வரன்றது வீடியோல தெரியும். அப்பா வரானா போறாரு. சந்தோஷம் சரிப்பா பார்த்துட்டு போயிட்டு வாங்க.
சரி சந்தோஷம். என்ற பிள்ளைகள் மாதிரி வந்து பணியாளர்களுக்கு மிச்சம் சந்தோஷம். ஞானம் நிக்காதானே இந்த நான் நம்ம அது மெயின் ரோடு தானே. சரி என்னமா ஜானு அது ஓகே 4 மணி இருந்து ஒரு 7 மணிக்குள்ள இறங்கி ஜான நிக்காது திரும்ப ஜான நிக்கிற அல்ல அது ஓகே. இது இருந்தும் டைம் நேரம் கட்ட டைம் தானே. அந்த டைம்ல நம்ம எப்படி அந்த ஒரு சேஃப்டி இல்லாத இடத்தால நம்ம குறைக்கும் நிச்சயமா. ஆற கலச்சியில முதல் சின்ன வயசில் வந்து அதிகமாக வந்து குளிக்கிற இடம் வந்து இதுதான், இந்த ஆத்தங்கரை ஓரம்தான் வந்து குளிக்கிற இடங்கள். இந்த பக்கம் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஆறு. இப்போ கொஞ்சம் வந்து கட்டுகள் கட்டி இதாகிட்டாங்க. இதெல்லாம் வந்து இயற்கையாக இதால் போய் கொண்டிருக்கீங்க தண்ணி. இந்த இடத்துல வந்து குளிக்கிறது. அதோட இதில் வந்து இந்த விழா இதில் வந்து மகிழங்கா காட்டு மகளன்னு சொல்கிற உலகு இருக்கும் காய். இந்த இதில் நாகப்பழம் இருந்தால் கொஞ்சம் புறக்கி கழுவி விட்டாங்க சாப்பிடணும். நாகப்பழம் கழுவி தருவோம். நாமரம் இருந்தால் அதில் 2-3 நாமரம் இருந்தால் அது மின்னல் அடிச்சது நாமரம். பெரிய நாமரம் இது வந்து சரியா அப்படி ஒரு 200-300 வருடம் பழமை வந்த மரங்களுக்கு. இந்த நாமரம் முழுவதையும் ஏறி சாப்பிடாத பழங்கள் என்ன எவ்வளோ பழத்தை சாப்பிட்றீங்க. கழுவி போட்டு முதல்ல அப்பா உரைக்கிட்டாரு. இப்போ வந்த கோயில் அடிக்கி நாற்பது 2-3 உரைக்கு கேட்டாங்கப்பா. அது உரைக்கி கொடுத்தீங்க ஃபுல்லாக பழம் தான். இது எங்கட நாமரண்டான்னு சொல்கிறோம் நாங்கள். எங்கட பிள்ளையாரில் இருக்கிறது எங்கட நாமரண்டான்னு சொல்கிறேன். சின்ன பருவத்தில் வந்தால் பிள்ளையாட்ட பொங்கலையும் சாப்பிட்டு நாமப்பழத்துலையும் சாப்பிட்டு பாருங்க அந்த மரத்தில் அந்த வெட்டிய வளம் பாட்டா கொடுத்தா அதான் சாப்பிடல பழம். நாற்பழம் சத்து தான். கொண்டு தாங்க பாப்பா எனக்கு. எவ்வளவு சூப்பராக அதில் எவ்வளோ இனிப்பண்டு. அந்த மரத்து பழம் பெரிய வளம். இப்போ டபுள் மடங்கு வலிக்குது. இப்போ வந்து அதிகாலையில் இந்த பட்டியெல்லாம் கட்டி மீண்டும் இன்னொரு பட்டி வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது. இரவு நேற்றைய தினம் நம்முடைய நண்பர்கள்லாம் வந்து வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. நிறைய உறவுகள் எல்லாம் வந்து அந்த வீடியோ நான் இப்போ அட் பண்ணுவேன் பாருங்கள். நேற்றைய தினம் வந்து அப்படி நடந்த விடயங்கள் எல்லாம். சரி ஓகே. அப்போ ரெடியாகும். இந்த அப்பா வந்து ரெடியாக அப்படியே பார்ப்போம். சரி ஓகே. என்னண்ணா உங்களோட நண்பர் பாருங்க நேராக அனுப்பி கொண்டு வந்து இதோடு போயிட்டு வரட்டும். உழைக்கே நேரம் ஓடி ஓடி உழைக்கணும். ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். அடிப்பாடி நடக்கணும். அன்பை நாளும் வளர்க்கணும். சுறுசுறுப்பு இல்லாமல் சூம்பிக்கிட்டு இருந்தா சோறு கிடையாது தம்பி. சோம்பறியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா துணி இருக்காது தம்பி. முடிஞ்ச வரைக்கும் உள்ளே தூக்கிட்டு இருக்காரு. ஓடி வாமி எங்கட சின்ன கண்டுக்குட்டி சின்ன என்ன பேச போறீங்களாவா? என்ன பேசுறேன்னு என்ன பேசுற? போயிட்டு வாரோம். பாய் பாய். எல்லாத்துக்கும் பாய் பாய். போயிட்டு வாரோம். சந்திப்போம். கட்டாரில் இருக்கிறாங்களா கட்டாரில் சந்திப்போம். ஸ்ரீலங்காவுக்கு அடுத்த பயணங்க பார்ப்போம். என்னமோ ஓ அம்மா பாவம் பிள்ளையும் ஓடி வந்து பார்ப்போம் எல்லாரும். ஏன்னா விளையாட்டு நம்ம
சரிப்பா நான் நீங்கள் பிள்ளாடி போயிட்டு வாங்கணும்னு அட்டி வாங்குவே ஆமாம்மா எல்லாரும் அந்த வேன் எழுமணத்துல பாக்குறாங்க பிபி போகுது